Good evening, friends. So, we are discussing all the ICAI study material questions from the chapter Forex Exposure and Risk Management. In the previous video, we saw till question number 34, and now in this video, we will continue discussing from question number 35. Gibraltar Limited has imported 5,000 bottles of shampoo at landed cost in Mumbai of $20 each. The company has the choice for paying for the goods immediately or in 3 months' time. It has a clean overdraft limit where 14% annum rate of interest is charged. Calculate which of the following method would be cheaper to Gibraltar Limited. Okay. Option. First option in a pay in 3 months' time with interest at 10% per annum and cover risk forward for 3 months. Settle now at a current spot rate and pay interest on the overdraft for 3 months. The rates are given below. Mumbai rupee per dollar, 3 months swap points are given. You need to add or subtract. Here swap premium discount or discount. Okay. Descending swap na 35 or 25, which means it is discount. Appa you should reduce from the spot rate. Okay. இப்போ என்னன்னா ஓகே இவன் ஒரு இம்போர்ட்டர் 5,000 bottles import பண்ணியிருக்கான் 20 each. Okay. Total comes to see here. Total comes to how much? $1 lakh. அப்போ எக்ஸ்போஷர் அமௌண்ட் என்ன $1 lakh. இப்போ என்னன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஒன்று the credit period என்ன நார்மல் 3 months credit period இருக்கு. Okay, it has 3 months or it can pay immediately or in 3 months time. இப்போ என்ன ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னா pay in 3 months time with interest 10% per annum, cover forward risk for 3 months. Very simple. இங்கே நான் போட்டு காமிக்கிறேன். See here what ரெண்டு ஆப்ஷன் இருக்குப்பா. ஓகே, 2 options. பே இன் 3 months டைம். ஓகே, இன்னிலேருந்து 3 மாதம் கழிச்சு பே பண்ணுறேன். ஓகே, லீடிங் அண்ட் லேகிங் டைப் ஆஃப் கொஷின், நோ இஷ்யூஸ். அப்புறம் என்ன, செட்டில் நவ் அட் கரண்ட் ஸ்பாட் ரேட், பே இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவர் டிராஃப்ட். இப்பயே செட்டில் பண்ணுறான், இப்பயே செட்டில் பண்ண. நவ் இட் செல்ஃப் செட்டில். சரி, செட்டில் நவ் இட் செல்ஃப். ஓகே, செட்டில் நவ். ரெண்டு ஆப்ஷன் இருக்கா, 3 months டைம். இப்போ என்ன தெரியுமா, இப்பயே செட்டில் பண்ணால் உங்கள்கிட்ட பைசா இருக்கா இல்லையா, இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கணும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? கடன் வாங்கி தான் செட்டில் பண்ணணும். இம்போர்ட்னா டாலர் பேயபிள்னா எங்கேருந்து நான் பே பண்ணுவேன்? இன்றைக்கி நான் ஐஎன்ஆர் கொடுத்துட்டு டாலரை கன்வெர்ட் பண்ணி அந்த டாலரை இம்போர்ட் பில்லை இன்றைக்கே நான் செட்டில் பண்ணுறேன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ கடன் வாங்கணும்னா எங்கே போக முடியும்? இன்றைக்கே நீ பே பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்டர் இன்றைக்கே பணம் கேட்குறான். எக்ஸ்போர்ட்டர் வந்து இன்றைக்கும் பே பண்ணு, 3 மாதம் கழிச்சு கூட பே பண்ணு. இட்ஸ் யுவர் சாய்ஸ்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட சாய்ஸ் கொடுத்துருக்கான். இன்றைக்கி பே பண்ணால் பண்ணு, 3 மாதம் கழிச்சு பே பண்ணால் பண்ணு. ஆனால் 3 மாதம் கழிச்சு பே பண்ணால் ஓகே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியுது என்னென்னு? ஆர் யூ லிசனிங்? இப்பயே பே பண்ணால் என்ன ஆகும்னா, உங்கள்கிட்ட பைசா இல்லையா, அப்போ நீங்கள் எங்கே போகணும்? பேங்க்குக்கிட்ட போகணும், லோக்கல் பேங்க்குக்கிட்ட போகணும். இப்போவே பே பண்ணால் என்ன ஆகும்னா, யூ ஹேவ் டு பே. த செட்டில் நவ் ரெண்டாவது ஆப்ஷன். இப்பயே செட்டில் பண்ணால் என்னென்னா, பேங்க்லேருந்து ஓவர் டிராஃப்ட் 14% per annum. ஓவர் டிராஃப்ட்னா என்ன? உங்கள்கிட்ட பைசா இல்லைன்னா தானே இப்போ ஓவர் டிராஃப்ட்டு ஓடி 14% வித்ட்ரா பண்ணி ஓகே யூ கேன் பே. அப்போ 14% per annum இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கே பே பண்ணால் 14% லோக்கல் இன்ட்ரெஸ்ட். 14% லோக்கல் இன்ட்ரெஸ்ட். இது என்ன? ரூபி இன்ட்ரெஸ்ட். லோக்கல் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சொல்ல வரேன்? ரூபி இன்ட்ரெஸ்ட். நீ இந்தியாவில் தானே இருக்க, அப்போ இங்கே ஸ்டேட் பேங்க், HDFC பேங்க், இந்த மாதிரி பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். புரியுதா? 14% லோக்கலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். பே இன் 3 months டைம்னா என்ன ஆகும் தெரியுமா? வித் இன்ட்ரெஸ்ட் 10% per annum, கவர் ரிஸ்க், கவர் அட் ஃபார்வர்ட் மார்க்கெட். என்ன சொல்கிறான்? 3 மாதம் கழிச்சு பே பண்ணால் ஆஃப்டர் 3 months இஃப் யூ பே, உனக்கு நானே இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறேன். அதாவது டாலர் இன்ட்ரெஸ்ட்டு நீ பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எவ்வளோ அவுட்ஃப்ளோ? 1 lakh rupees-ஆ? இந்த 1 lakh rupees 3 months இன்ட்ரெஸ்ட்டை நீ ஆட் பண்ணி எனக்கு டாலராக பே பண்ணிடுன்றான். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? 3 மாதம் கழிச்சு நீ பே பண்ணு, ஆனால் இன்றைக்கி ஓகே அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே 3 மாதம் டாலர் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி இதை பே பண்ணு. இதான் ரெண்டு ஆப்ஷன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஷால் வி see the solution? இப்போ பாரு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ரீபேமெண்ட் இன் 3 months டைம். இதான் ஆப்ஷன் 1 இங்கே கொடுத்துருக்கான். கேன் யூ சி ஆப்ஷன் 1? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 3 மாதம் கழிச்சு பே பண்ணச்சு, அப்போ $1 lakh இருக்குமா? அதான் இங்கே மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? எப்போ ஓவர் டிராஃப்ட்னா, ஓவர் டிராஃப்ட் லிமிட்னா லோக்கல் பேங்க்கில் தான் உனக்கு அக்கௌண்ட் இருக்கும். டாலரில் யூ வில் நாட் ஹேவ் அக்கௌண்ட் ஜென்ரலி. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? லோக்கலைஸ்டு பேங்க் விச் வென் யூ ஆர் ட்ராயிங் ஓகே சம் ஃபண்ட்ஸ் நீ எடுக்கிறேன்னா, கடன் வாங்குறேன்னா, அதுக்கு ஓவர் டிராஃப்ட்டுக்கு 14%னா அதை தான் எடுத்துக்கணும். அப்போ இது ருபி இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன தெரியும் பண்ணணும்? ஃபஸ்ட்டு டாலர் பேபிள் இருக்கா, அதை கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஏன்னா இன்றைக்கே செட்டில் பண்ணுறல, அப்போ இன்றைக்கி செட்டில் பண்ணுறதுனால ஸ்பாட் ரேட் எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கோ. வெரி சிம்பிள். 1 lakh இம்போர்ட் பில்லா, இந்த $1 lakh இன்றைக்கே பே பண்ணுற ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 மாதம் கழிச்சு. ஓகே சாரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 மாதம் கழிச்சு பே பண்ணுறதா? அப்போ இந்த 1 lakh என்ன பண்ணணும்னா, 1 lakh அமௌண்ட் இருக்குமா, 3 மாதம் கழிச்சு பே பண்ணுற, அதில் அந்த எக்ஸ்போர்ட்டர் இருக்கான்ல, அவனே உனக்கு
3 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். அவனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இது? ஓகே, திஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 10% per annum. திஸ் இஸ் டாலர் இன்ட்ரெஸ்ட் புரியுறதா? அப்போ $1,00,000 இருக்கும், அதில் 10% ஆட் பண்ணிக்கோ. எவ்வளோ வருது? அதில் 10% ஃபார் 3 months. அப்போ 3 monthsக்கு என்ன? 1/4. 10% in 1/4. Yes, 10.1 divided by 4 is nothing but 2.5%. Okay, 1,02,500 plus 2,500 3 மாதம் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் 1,02,500 is the total exposure amount. இப்போ இது 3 மாதம் கழிச்சு பே பண்ணா என்ன தெரியுமா சொல்கிறான்? சிம்பிள் டேர்ம்ஸில் 3 மாதம் கழிச்சு பே பண்ணோம்னா ஓகே $1,00,000க்கு பதிலாக $2,500 இன்ட்ரெஸ்ட் எனக்கே பே பண்ணுன்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டர் சொல்லி, இது எக்ஸ்போர்ட்டரோட ஆப்ஷன் புரியுறதா? அப்போ $1,02,500 எக்ஸ்போர்ட்டருக்கு பே பண்ணோம். என்னைக்கு பே பண்ணோம்? 3 மாதம் கழிச்சு. எவ்வளோ 1,02,500. ஐஎன்ஆரில் எவ்வளோ? ஃபார்வர்ட் ரேட்டை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது 3 மாதம் கழிச்சு டிரான்சாக்ஷன். த டிரான்சாக்ஷன் வில் ஹேப்பன் டுடே ஆஃப்டர் 3 months. ஆஃப்டர் 3 months வாட் யூ ஷுட் டூ? யூ ஃபார்வர்ட் ரேட் அண்ட் கன்வெர்ட். இது ஸ்பாட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது 3 மாதம் கழிச்சு தானே. அப்போ ஃபார்வர்ட் ரேட் என்ன? 3 months ஃபார்வர்ட் ரேட். யூ டெல் மீ சில்ட்ரன், வாட் இஸ் த ஃபார்வர்ட் ரேட்? ஓகே, இங்கே அகெயின் இது ரூபி பர் டாலர்னா நீ டாலர் யூ ஹேவ் டு செல்லா, யூ ஹேவ் டு பையா, யூ ஹேவ் டு பை டாலர் ஆஃப்டர் 3 months. பைனா பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா? Are you all understanding? You are buying dollar, offer rate. அப்போ 60.55 minus 0.25 minus 0.25 na swap discount na. அப்போ 60.55 minus 0.25 60.3. okay, 1,02,500 into 60.3, total amount comes to 61,80,750. Are you all understanding? okay, இது இங்கே வந்து outright forward rate இதை எடுத்துக்கணும். forward rateக்கு இங்கே see 3 months outright forward rate என்ன 59.9 60.3. ஸ்வாப் பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருக்கான். யூ கேன் directly show this step, no issue. 61,80,750 61,80,750. இது என்ன? ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன். ரெண்டு ஆப்ஷனும் பார்த்து எது லீஸ்ட் அவுட் ஃப்ளோவோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ ஆப்ஷன் 2க்கு வா. வெரி சிம்பிள். $1,00,000 எக்ஸ்போஷர் அமௌண்ட்டா? இதை என்ன பண்ணோம்? இந்த $1,00,000 ஆப்ஷன் 2 செட்டில் நோவா, செட்டில் ஆஃப்டர் 3 months செட்டில் நோ. அப்போ இன்றைக்கே அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு இன்றைக்கே செட்டில் பண்ணிவிடும். கரெக்டாக? செட்டில் பண்ணால் என்ன பண்ணோம்? இன்றைக்கே கன்வெர்ட் பண்ணி டாலரில் அவனுக்கு கொடுத்துரு. இப்போ கன்வெர்ட் பண்ணோன்னா சார் எனக்கு $1,00,000 நான் வாங்கணுமா வைக்கணுமா? வாங்கணும். $1,00,000 வாங்கணும்னா எவ்வளோ ரூபா கொடுக்கணும் நீ? பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா? 60.55 ஸ்பாட். ஓகே, பிட் ரேட் ஸ்பாட். பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா? see here, yes, spot bid rate. are you all understanding? spot offer rate, sorry, spot offer rate. புரியுறதா? என்ன பண்ணணும்னு புரியுறதா? ஓகே, see, overdraft 1 lakh into 60.55 60,55,000. இது இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வா. இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் முன்ன டாலர் இன்ட்ரெஸ்ட்டா ரூபி இன்ட்ரெஸ்ட்டாக? இங்கே அங்கே வந்து டாலர் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ டாலர் பேயபிள் அமௌண்ட்டோட ஆட் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா அது உன்னோட எக்ஸ்போர்ட்டரே பில் பண்ணது. கரெக்டாக? இன்ட்ரெஸ்ட்டும் ஆஃபர் பண்ணுறான். இங்கே வந்து ஓடி பேங்க் ஓடி. அப்போ 14% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் என்ன சார் வருது அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகே, 60,55,000 into 0.14 divided by 4. 3 months 14% interest rate. Okay, 2,11,925. இந்த அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் பண்ணோம். ஏன்னா இந்த கன்வெர்ட்டட் அமௌண்ட்டு முதல்ல உங்கள்கிட்ட பைசா இருக்குது. இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இல்லை. அதனால் இந்த அமௌண்ட்டை கடன் வாங்குறல, இந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த 14% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 3 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வில் பி தேர். அண்ட் திஸ் த டோட்டல் அவுட் ஃப்ளோ. அப்போ எதில் அவுட் ஃப்ளோ கம்மி? விச் எவர் ஆப்ஷன் இஸ் ஹேவிங் லீஸ்ட் அவுட் ஃப்ளோ, தட் ஆப்ஷன் யூ வில் செலக்ட். ஆப்ஷன் நம்பர் 1 61,80,750. ஆப்ஷன் 1 should be preferred as it has lower outflow. Next, come to question number 36. An American firm is under obligation to pay interest of Canadian dollar. This question mark it as very, very important, regularly asked by the law. Okay, famous questions. An American firm is under obligation to pay interest of Canadian dollar 10,10,000 and Canadian dollar 7,05,000 on 31st July and 30th September respectively. The firm is risk averse and its policy is to hedge the risks involved in all foreign currency transactions. The finance minister of the firm is thinking of hedging the risk considering two methods, fixed forward or option contract. அப்போ ஆப்ஷனுக்கும் ஃபார்வர்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே, it is now June 30. Following quotations regarding rates of exchange US dollar per Canadian dollar from the banks were obtained. Spot 1 month forward, 3 months forward given. Price for Canadian dollar option on a US stock exchange, cents per Canadian dollar. Cents na enna? Okay, 100 cents number 100 paisa ஒரு ரூபாய் மாதிரி அங்கே cents USD. Okay, per Canadian dollar. Payable on purchase of the option. Contract size of Canadian dollar 50,000 are as follows. Strike price given. Call option, put option இதெல்லாம் premium. Price for an option அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? இஸ் premium. இதெல்லாம் premium. இதில் premiumல என்ன விஷயம்னா okay, I told you in the option chapter என்ன படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும். different strike prices will have different premium
போத் ஃபார் கால் ஆப்ஷன் ஆஸ் வெல் as ஃபார் புட் ஆப்ஷன். புரியுது என்ன சொல்கிறேன்னு? வெவ்வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வேறு ப்ரீமியம் காலுக்கும் இருக்கலாம் புட்டுக்கும் இருக்கலாம். அதுதான் எல்லா டேட்டாவும் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ இங்கே என்ன தெரியுமா, முதல்ல கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக எது செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னதுன்னு செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கால் ஆப்ஷன்னா இது எடுக்கணும், புட் ஆப்ஷனுக்குன்னா இந்த ப்ரீமியம் எடுக்கணும். அப்போ ப்ரீமியம் செலெக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். புரியுதா? என்ன பைசா ப்ரீமியம் கட்டணுன்றது இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அக்கார்டிங் டு த சஜஷன் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜர், if options are to be used, 1 month option should be bought at a strike price of 90 cents and 3 months option at a strike price of 95 cents. பத்தியா என்ன சொல்கிறான்? 1 month ஆப்ஷன் வாங்கினா 94 சென்ட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வாங்கிக்கணும். 94 சென்ட். அப்போனா இது அப்ளிகபிள் ஆகும். இது 1 month ஃபார்வர்டுக்கு இது அப்ளிகபிள், 1 month ஆப்ஷனுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ப்ரீமியம்? ஓகே. அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆஃப் ஓகே 3 months ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 95 சென்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 3 months ஆப்ஷனுக்கு 95 சென்ட்ஸ் எடுத்துக்கணும். சார் எதுக்கு சார் 1 3 என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்கே 2 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கான்ப்பா. இஃப் யூ நோட்டீஸ் we have 2 transactions. This is American firm. Yes, they have Canadian dollar this much, Canadian dollar this much. 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று ஜூலை மெச்சூரிட்டி பீரியட், அதாவது மெச்சூர் ஆகுது. இன்னொன்று 30th செப்டம்பர் மெச்சூர் ஆகுது. புரியுறது என்ன சொல்கிறேன்னு? இன்றைக்கி ஜூன்னு கொடுத்துருக்கான். எங்கேயோ கொடுத்தானேப்பா. எஸ், இட் இஸ் நோ ஜூன் 13 கொடுத்துட்டான். அப்போது 1 month ஃபார்வர்டும் எடுத்துக்கணும். இங்கே டிரான்சாக்ஷன் என்ன தெரியுமா? கரன்சி ஆப்ஷனுக்கு 1 month ஆப்ஷன் ஹெஜிங்கும் பண்ணணும், 3 months ஆப்ஷன் ஹெஜிங்கும் பண்ணணும். 2 ஹெஜிங் இருக்குங்க. ஓகே, 2 ஆப்ஷன் ஹெஜிங் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபார்வர்ட் ஹெஜிங்கும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 1 month 3 months இருக்கு இல்லையா, 2 வேறு மெச்சூரிட்டி பீரியடு. அதனால் வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 2த்துக்கும் 1 monthக்கு மெச்சூரிட்டி பீரியடுக்கு 94 சென்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 95 சென்ட் 3 months ஆப்ஷனுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சரி, transaction cost are ignored. Recommend which one of the above 2 method will be appropriate for the American firm to hedge its foreign exposure. See, okay, on the 2 interest payments. சரி, no issue. இப்போ borrower depositor borrower அது கிளியரா ஃபர்ஸ்ட் he has to pay interest னு சொல்லிட்டான். pay interest என்ன? foreign currency inflow outflow. Are you all understanding? அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஃபார்வர்டுக்கு வரேன். I will come back to forward later. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிசைட் பண்ணி எந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோ. கரெக்டா? யூ டெல் மீ, கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா? சார் இது கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா? வெரி சிம்பிள்யா. சி, இப்போ யூ ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்டா. ஓகே, திஸ் இஸ் அமெரிக்கன் ஃபர்மா. அப்போ ஃபாரின் கரன்சி கெனடியன் டாலரா? கெனடியன் டாலர் இன்ட்ரெஸ்ட் யூ நீட் டு பேனா. அப்போது நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டு யூ ஹேவ் டு பை கெனடியன் டாலர் அண்ட் பே. கரெக்டா? ஹவு வில் யூ கெட் த கெனடியன் டாலர்? எப்படி கிடைக்கும்? கெனடியன் டாலர் வாங்கி தானே கொடுக்கணும். அப்போ கெனடியன் டாலர் நாளைக்கு வாங்கணும்னா ஓகே, யூ வில் டேக் ரைட் டு பை ஆப்ஷனா, ரைட் டு செல் ஆப்ஷனா? ரைட் டு பை த ஆப்ஷன். புரியுறதா? கால் ஆப்ஷன் கெனடியன் டாலர் கால் ஆப்ஷன் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? கெனடியன் டாலர் கால் ஆப்ஷன் வாங்கணும். ஏன்னா கரன்சி முக்கியம். கெனடியன் டாலர் ஆப்ஷன் கெனடியன் டாலராக இருந்தால் கால் ஆப்ஷன் வாங்கணும். பட் நான் என்ன சொன்னேன்? கோட்டு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் கொட்டேஷன் ஓகே கணக்கு இன்டெரக்டாக கொடுத்துருந்துன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ என்ன பண்ணோம்? புட் ஆப்ஷன் வாங்கணும். ஏன்னா டாலருக்கான யூஎஸ் டாலருக்கான ஓகே ஆப்ஷன் கொட்டேஷன் கொடுத்துருந்தேன்னா புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். US dollar per Canadian dollar. US dollar per Canadian dollar. புரியுறதா? இது அமெரிக்காவில் USD per Canadian dollar. அமெரிக்காவில் டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டா? டைரக்ட் கோட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? அப்போ இது டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டாப்பா? ஒன்லி ஒன் திங். சி, டாலர் பர் கெனடியன் டாலர். ஓகே, இந்தியாவில் INR பர் டாலர். INR பர் டாலர் டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டா? டைரக்ட் கோட். சேம் வே டாலர் பர் கெனடியன் டாலர் இந்த USA டைரக்டா இன்டைரக்டா? டைரக்ட் கோட். அப்போது இங்கே ரைட் டு பையா ரைட் டு செல்லா? ஃபஸ்ட்டு டவுட்டு. ஓகே, வாட் வில் யூ டூ டுமாரோ? யூ வில் செல் டாலரா பை டாலரா? பை கெனடியன் டாலரா செல் கெனடியன் டாலரா? பை கெனடியன் டாலர். அப்போ கால் ஆப்ஷன் எடுத்துக்கணுமா புட் ஆப்ஷன் எடுத்துக்கணுமா? ஃபஸ்ட்டு சொல்லுப்பா. கால் ஆப்ஷன் எடுத்துக்கணுமா புட் ஆப்ஷன் எடுத்துக்கணுமா? கால் ஆப்ஷன் எடுத்துக்கணும். கரெக்டாக? இங்கே பாரு, சொல்யூஷனில் ஐ வில் ஷோ யூ. ஓகே, சி ஹியர், கம் டு ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஓகே, ப்ரீமியம் வி ஹேவ் அது மாதிரி ப்ரீமியமும் இருக்குது இல்லையா? த ப்ரீமியம் ஆல்சோ யூ டெல் மீ. ஒரு மாதத்துக்கு என்ன ப்ரீமியம்? 1.02. ஏன்னா 94 சென்ட்ஸுக்கு ப்ரீமியம். 95 சென்ட்ஸுக்கு ப்ரீமியம் என்ன? செப்டம்பருக்கு கால் ஆப்ஷன் 1.64. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? அப்போ 1.02 1.64 1.02 தான் பர்சன்டேஜ் தானே? ப்ரீமியம் பர்சன்டேஜ்னா 0.0102. ஆர் யூ ஆல் லிசனிங்? இங்கே 0.0164. ஓகே, இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் ப்ரீமியம் அமௌண்ட்டு. ஒரு மாத காலுக்கு இது ப்ரீமியம் 94 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 3 மாத காலுக்கு இது ப்ரீமியம் 95 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த 2 நம்பர் புரியுறதா? தட்ஸ் த என்டையர் த க்ரக்ஸ் ஆஃப் த கொஷின். வேறு எதுவும் இல்லை. பாக்கி எல்லாம் ருட்டீன் கம்ப்யூட்டேஷன் தான். ஷால் வி சி? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு கவர் எடுத்துக்கோ, அதுலேருந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு கவர் எடுத்துக்கோ. ஹெட்ஜ் பை பையிங் கெனடியன் டாலர் இன் 1 and 3 months. ஓகே, வெரி சிம்பிள். ஜூலை என்ன பண்ணுறேன், செப்டம்பர் என்ன பண்ணுறேன், 2 இருக்கு இல்லையா? எஸ், ஜூலை 1 month ஃபார்வர்டுக்கு என்ன ரேட்டு இங்கே கொடுத்துருக்கான்? 0.9501. வாட் இஸ் த எக்ஸ்போஷர் அமௌண்ட்?
10 lakh 10,000 அப்போ 10 lakh 10,000 into 0.9501 இதான் US டாலரில் அமௌண்ட் கன்வெர்டட். ஆர் யூ லிசனிங்? நெக்ஸ்ட் செப்டம்பருக்கு 7 lakh 5,000 into 0.9556. ஓகே, 3 months ஃபார்வர்ட் ரேட் this much. ஓகே, ஆர் யூ லிசனிங்? அப்போ ஹெட்ஜ் ஃபார்வர்டு ஹெட்ஜிங் பண்ணால் இதுதான் என்னோட அவுட்ஃப்ளோ. இந்த ரெண்டு கான்ட்ராக்ட்டுக்கும் இதுதான் என்னோட அவுட்ஃப்ளோ. புரியுறது என்ன சொல்கிறேன்னு? இம்போர்ட்டரா எக்ஸ்போர்ட்டராப்பா? இம்போர்ட்டர். அதனால இது ரெண்டும் importer exporter in the sense na borrower depositor borrow. Okay, now next in option contract. Okay, one second. See, option contract la first step in number of contracts mola therinjikkom. July la enna aduna option, see the amount in amount to be hedged 10 lakh 10,000 divided by 50,000 is the contract size. 50,000 is the contract size. Canadian dollar 50,000 கொடுத்திருக்கான். இது அந்த கொஷனில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஒரு கொஷனில் ப்ரீவியஸ் கொஷனில் வி சா தட் இது வந்து யூஎஸ் டாலரில் ஹோம் கரன்சியில் கொடுத்துருந்தா யூ நீட் டு அகெயின் கன்வெர்ட். இப்போ என்ன கொடுத்துட்டான்? டேரெக்டாகவே கனடியன் டாலரை கொடுத்துட்டான் ஃபாரின் கரன்சியில். அப்போது சிம்பிளி 10 lakh 10,000 டிவைடட் பை 50,000 யூ கேன் டூ அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். புரியுது? அப்போ எவ்வளோ 20.2 அந்த 20.2 எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 20 கான்ட்ராக்ட்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, இங்கே 14 கான்ட்ராக்ட். 7 lakh 5,000 divided by 50,000 contract size, 14 contracts. Company would like to take out 20 contracts for July, 14 contracts for September respectively. சார் ரெண்டுத்தையும் சேர்த்து 20 + 14 35 கான்ட்ராக்ட் 34 கான்ட்ராக்ட்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. புரியுது என்ன சொல்கிறேன்னு? வேறு மெச்சூரிட்டி பீரியடுக்கு வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வாங்குற வேறு கான்ட்ராக்ட். டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, நான் இப்போ ஜூலை செப்டம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்கான் பாரு ஒரே டேபிளில். தே ஹவ் பிரசன்டட் கனடியன் டாலர் யூஎஸ் டாலர். கனடியன் டாலர் எவ்வளோ? ஓகே, கவர்டு பை கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, பேலன்ஸ் பாட் அட் ஸ்பாட் ரேட். பேலன்ஸ் கேன் ஆல்சோ பி bought at the forward rate. Anyway, no issue. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா covered by contract எவ்வளோன்னு பாரு. கான்ட்ராக்ட் அமௌண்ட் என்ன? 10 lakh 10,000. ஏன்னா கான்ட்ராக்ட் அமௌண்ட்னா 20.2 இருக்குல்ல, அந்த டெசிமல்லாம் எடுத்துக்கூடாது. ஆப்ஷன் கான்ட்ராக்ட் 20.2 கான்ட்ராக்ட்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. 20 கான்ட்ராக்ட்ஸ் தான் கிடைக்கும். 20 கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன? 50,000. 20 into 50 10 lakh தான் ஹெட்ஜ் ஆகும். அப்போ 10,000 rupees ஹெட்ஜ் இல்லாத போர்ஷன் இருக்கு இல்லையா, ஹெட்ஜ் பண்ணாத போர்ஷன், அது ஸ்பாட் ரேட்டில் அப்படியே கன்வெர்ட் பண்ணிப்பா. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, ஆர் ஃபார்வர்ட் ரேட் வாட் எவர் கிவன் இந்த கொஸ்டின். சரி, இப்போ இந்த 10 lakh இதோட ஈக்குவலண்ட் யூஎஸ்டி என்ன ரேட் எடுத்துக்கணும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு? சி, இந்த கவர்டு பை கான்ட்ராக்ட்னா திஸ் இஸ் த அமௌண்ட். ஓகே, 10 lakh. இங்கே என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அஸ்யூம் இட் வில் பி ஆல்வேஸ் எக்ஸசைஸ்ட். ஆப்ஷனில் சொல்லியிருக்கேன் இல்லையா அங்கே ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் என்ன? எக்ஸசைஸ் ப்ரைஸ் என்ன? 94 cents. 9,40,000. 0.94 94 cents என்னப்பா? ஒரு டாலருக்கு 0.94%. 10 lakhக்கு எவ்வளோ? 9,40,000. புரியுதா? பேலன்ஸ் பாட் அட் ஸ்பாட் ரேட்னா $10,000 இஸ் தேர். ஓகே, இந்த டாலருக்கு வாட் இஸ் த ஸ்பாட் ரேட் ஆஃப்டர் 1 month தானே? இது 1 month தான். ஓகே, வாட் இஸ் த ஸ்பாட் ரேட் ஆஃப்டர் 1 month? ஓகே, 9.5 1 month ஃபார்வர்ட் ரேட். இது ஆக்சுவலி ஃபார்வர்ட் ரேட். இதுதான் இதை தான் வந்து ஆக்சுவலி ஃபார்வர்ட் ரேட்டும் எடுத்துக்கணும். ஸ்பாட்னா என்னன்னா மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ்னு பேர். பட் இங்கே வந்து என்னென்னா 1 month ஃபார்வர்டுனா இன்றைக்கே நீ கம்ப்யூட் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த ப்ரைஸ்லாம் இருக்கே 1 month ஃபார்வர்டு 3 month ஃபார்வர்ட்லாம் ஆக்சுவலி கோட்டட் டுடே. புரியுதா? மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ் எஃப்எஸ்பின்னு சொல்லியிருப்பேன். அன்றைக்கி ரியலாக ஷேர் ப்ரைஸ் அன்றைக்கி டெய்லி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஓகே, அந்த ரேட்டை ஹெட்ஜ் பண்ணாத போனால் அந்த ரேட் எடுத்துக்கணும். இங்கே என்ன அஸ்யூம் நான் சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ் போர்ஷன் ஆப்ஷனில் ஹெட்ஜ் பண்ணாத போர்ஷன் ஜென்ரலி ஃபார்வர்டு கவர் எடுத்துக்கிறோம். யாராக இருந்தாலுமே கான்ட்ராக்டில் ஹெட்ஜ் பண்ணாத போர்ஷனை ஃபார்வர்டு கவர் எடுத்துக்கணும். இங்கே அங்கே ஸ்பாட்டுன்னு எழுதியிருந்தா கூட அதுக்கு ஃபார்வர்டு தான் அர்த்தம். புரியுறதா? ஃபார்வர்டு தான் மீனிங். அப்போ 0.9501 அதை ஹெட்ஜ் பண்ணால் பேலன்ஸு 10,000 into 0.9501 9,501. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இது உனக்கு புரியுறதா? இது தான் டோட்டல். ஓகே, அவுட்ஃப்ளோ அமௌண்ட். ஜென்ரலி அவுட்ஃப்ளோ அமௌண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்ஷன் காஸ்ட்டும் வரும். அதை நான் லேட்டர் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கம் டு திஸ் 3 months கான்ட்ராக்ட். 7 lakh கனடியன் டாலர் எக்ஸ்போஷரா? இதுக்கு 95 cents. 95 centsனா 3 months கான்ட்ராக்ட்டுக்கு என்னப்பா எக்ஸசைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்? 7 lakhs into 0.95. How much is that? 665,000. கரெக்டா? பேலன்ஸ் ஃபார்வர்ட் ரேட். 3 months ஃபார்வர்ட் ரேட் என்ன? ஓகே, 3 months ஃபார்வர்ட் ரேட் 9556. 0.9596. ஓகே, 5,000 into 0.9596 4,778. புரியுறதா? நெக்ஸ்ட் கனடியன் டாலர். இங்கே ஆப்ஷன் ப்ரீமியம். சி, ஆப்ஷன் காஸ்ட் கன்சிடர் பண்ணிச்சவே ஆப்ஷன் ப்ரீமியம் கன்சிடர் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கானோ அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஃபஸ்ட் டே யூ வில் இனிஷியலி பே த ஆப்ஷன் ப்ரீமியம். லேட்டர் ஆன் யூ வில் ஓகே, இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்ஷன் ப்ரீமியம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்.
அதாவது ப்ரீமியம் முதலே கட்டினதால 3 மாதம் இன்ட்ரெஸ்ட்டோ 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டோ உனக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் யூ ஷுட் கன்சிடர், தட் இஸ் ஆல்சோ காஸ்ட். அப்போ 50,000 கனடியன் டாலர் இன்டூ 20 இன்டூ 0.0102, இது ஒன்றும் இல்லைப்பா 1.02ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது பர்சன்டேஜில் எங்கே அப்ளை பண்ணுவேன், காஸ்ட்டில் அப்ளை பண்ணுவேன், பர்சன்டேஜ் டர்ம்ஸில். அது அண்டர்ஸ்டாண்டிங். இது 1.02% தான் 0.0102ன்னு எழுதியிருக்கான். இங்கேயும் 1.64 தான் 0.01 ஓகே 64ன்னு கொடுத்துருக்கான். 1.64% கரெக்டாக. இது இந்த அமௌண்ட் இஃப் யூ அப்ளை திஸ் ஓகே யூ வில் கெட் த டோட்டல் காஸ்ட் அண்டர் ஆப்ஷன் ஆப்ஷன் போகிற இதில் என்ன டெசிஷன் as the firm is stated as risk averse and the money due to be paid is certain, a fixed forward contract being the cheapest. ஏன்னா ஃபார்வர்டு கான்ட்ராக்டில் என்ன இருக்குது, ஃபார்வர்டு கான்ட்ராக்டில் 959,601, இங்கே 959,701. ஓகே $100 வித்தியாசம் கடைசியில். ஓகே செப்டம்பரில் $673,698, $681 yes, both the cases. Okay, both the case forward cover is cheaper. Forward cover is cheaper. Idan cheaper option. Okay, select forward hedging. Question number 36. Right. Next question number 37. ZAS PLC, a UK based company, is in the process of negotiating an order amounting to euro 2.8 million with a large German retailer on 6 months credit. If successful, yes, okay, this will be the first time for ZAS has exported goods into highly competitive German market. The ZAS is considering following 3 alternatives for managing the transaction risk before the order is materialized, before the order gets finalized. Mr. Peter in the marketing head has suggested that order to remove the transaction risk completely, ZAS should invoice the German firm in sterling using the current average spot rate. Calculate the invoice amount. Current average spot rate. First option is average spot rate. Then Mr. Wilson is doubtful about Peter's proposal and suggested an alternative invoicing German firm in euro and using a forward exchange rate contract to hedge the transaction risk. Mr. Karan, CFO, is agreed with the proposal of Mr. Wilson to invoice the German first in euro, but she is of the opinion that ZAS should use sufficient 6 months sterling future contract to the nearest whole number to hedge the transaction risk. Following data are available: spot rate given, 6 months forward given, 6 months future given rate, 6 months future contract size given in pound. After 6 months spot rate and future rate கொடுத்திருக்கான். You are required to calculate to the nearest pound receipt for ZAS PLC under 3 alternatives. 3 alternativலையும் ஓகே பவுண்ட் ரெசிப்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனியா? ஓகே எஸ், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனி. பவுண்ட் ரெசிப்ட் தேவ் ஆஸ்க்ட். நெக்ஸ்ட், இன் யோர் ஒப்பீனியன் விச் ஆல்டர்னேட்டிவ் இஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்? சி என்ன தெரியுமா, 3 ஆப்ஷன். ஒன்று ஃபார்வர்டு கவர், இன்னொன்று ஆவரேஜ் ஸ்பாட் ரேட். அதில் ஓகே ஆவரேஜ் ஸ்பாட் ரேட்டை லாக் பண்ணுறான். 3வது ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ், கரன்சி ஃபியூச்சர்ஸ் தானே? எஸ், கரன்சி ஃபியூச்சர்ஸ். 3 ஆப்ஷன்லையும் கன்சிடர் பண்ணுறான். 1 by 1 ஷால் வி சி? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மார்க்கெட் ஆஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகே, என்ன அப்படின்னா எங்கே சி அகெயின் கரன்சி ஆப்ஷன்ஸோட ரிவிஷன் தான், பட் very important question. And one more question they have asked. 2 questions they have included in study material. I don't know whether that question has been removed or still there. One second. Question number yes. Okay, yes, it is not removed. Okay, ditto same question number 41. ஏன்னா 2 question கொடுத்துருக்கிறதுனால even more important, அதனால சொன்னேன். Okay, see. Okay, now first option என்ன தெரியுமா? See, invoice the German firm using sterling தான், using the current average spot rate கொடுத்துருக்கான். அப்போது இன்னைக்கு ஸ்பாட் ரேட் என்ன? See, very simple. இன்னைக்கு ஸ்பாட் ரேட் இதுப்பா. ஓகே, 1.1960 ஹைஃபன் 1.1970 கொடுத்துருக்கான். பிட் அண்ட் ஆஃபர் ரேட்டு கரெக்டாக. இப்போ இந்த பிட் அண்ட் ஆஃபர் ரேட்டுக்கு ஆவரேஜ் ரேட் என்ன? இதோட பாதி என்னப்பா? வெரி சிம்பிள், 1.1965 தான் நடுவில் இது வரும் இல்லையா? 60 + 70 ஓகே டிவைடட் பை 2ன்னு பண்ணேன். திஸ் டிவைடட் பை 2, how much is that? 1.1965. இதை 1.1965க்கு லாக் பண்ணுறான். சம்திங் சிமிலர் டு ஃபார்வர்ட் ரேட்டுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஆவரேஜ் ஸ்பாட் ரேட்டில் யூ டேக் த ஹெஜிங். ஓகே, கொஷின் நம்பர் 37. ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் ஆஃப் மிஸ்டர் பீட்டர். அப்போ ஆவரேஜ் ரேட் என்ன? 1.1965. அப்போ 2.8 million யூ கன்வெர்ட் இட். இஃப் யூ கன்வெர்ட் இட், வாட் வில் பி த ரேட்? இங்கே பாரு, வெரி சிம்பிள். இன்னொரு விஷயம் பாருங்க, திஸ் ஃபர்ம் இஸ் ஆஃப் யூகே பேஸ்டு கம்பெனி. இது எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். டொமிசில் என்ன? யூகே. எங்கே இருக்கான்? யூகேல இருக்கான். அப்போ யூகேல இருக்கிறதுனால
ஓகே யூரோ இங்கே யூகேனா யூகேவோட கரன்சி பவுண்டு. ஓகே யூரோனா ஆல் தி அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் யூஸ் யூரோ அஸ் தேர் கரன்சி, நோ இஷ்யூ. இங்கே என்ன இருக்குன்னா ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ இந்த 2.8 மில்லியன்னா 28 lakhs யூரோ ரிசீவபிள் இருக்கா. ஈ வில் செல் யூரோ டுமாரோ. இப்போ செல் பண்ணால் என்ன செல் பண்ணோம், பிட் ரேட்டில் செல் பண்ணோம் கரெக்டாக. பிட் ரேட்டில் செல் பண்ணால் 1.1960 நினச்சிக்காத பவுண்டுக்கு கொடுத்துருக்கான். யூகேல சொன்னேன் இல்லையா, எந்த கொஷினும் யூகே பேஸ்டு கொஷின் இருந்தால் கவனமாக ஆன்சர் பண்ணும். புரியுது என்ன சொல்ல, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேர் எவர் யூ சி யூகே பேஸ்டு கொஷின் யூ ஹேவ் டு பி ஸோ அலர்ட். என்னன்னா என்ன வேணா பண்ணுவாங்க யூகேல ஜென்ரலி கொட்டேஷன். ஓகே ஐவ் சீன் ஜென்ரலி வாட் ஹேப்பன்ஸ் இன் யூகே மார்க்கெட்னா யூகேல பவுண்டுக்கு தான் கொட்டேஷன் கொடுத்துருப்பான். அங்கே கோட் எப்போவுமே இன்டெரக்டாக தான் இருக்கும். அதாவது அந்த கண்ட்ரியில் யூகே பவுண்டு ஸ்டெர்லிங்க்கு தான் கொட்டேஷன் கொடுத்துருப்பான். புரியுது என்ன சொல்கிறேன்னு. ஜென்ரலி இங்கே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா டாலர் கொட்டேஷன் பவுண்டு கொட்டேஷன் டைரக்ட் கோட் தான் இருக்கும். யூகேல மட்டும் என்ன ப்ராப்ளம்னா, ஓகே அந்த லண்டன் எக்ஸ்சேஞ்சில் ஓகே எப்போவுமே இன்டெரக்ட் கோட் தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்கோம் பவுண்டுக்கு. புரியுது என்ன சொல்கிறேன்னு. அப்போது கொஷின்லாமும் மெனி கொஷின்ஸ் இன்டெரக்ட் கோட் தான் உனக்கு இருக்கும், அவைலபிளாக தான் இருக்கும். அது மாதிரி தான் ஓகே கொஷின்ஸ்லாம் இருக்குது. பட் நியூ ஏஜ் கொஷின்லாம் ஃப்ரேம் பண்ணும்போது சில கொஷின்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஓகே யூகே பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் தியரட்டிக்கலி கொட்டேஷன் டைரக்ட் கோட்டாக கொடுத்துருவாங்க. அப்போது யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் விச் கொட்டேஷன் இஸ் கிவன். ட்ரெடிஷனலாக இருக்கிற இன்டெரக்ட் கோட் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்து பண்ணுன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ இது கொட்டேஷன் பவுண்டு கொட்டேஷனா யூரோ கொட்டேஷனா பவுண்டு கொட்டேஷன். யூரோ 1.1960 பர் பவுண்டு தானே, அப்படி தானே இதை படிக்கணும். அப்போ பர் பவுண்ட்னா என்ன, பவுண்டுக்கு கொட்டேஷன் எங்கே இருக்கான், யூகேலே இருக்கான். யூகேலே இருந்துட்டு யூகேக்கு பவுண்டுக்கே கொட்டேஷன் கொடுத்தானா என்ன, இன்டைரக்ட் கோட்டு. அப்போது டைரக்ட் கோட்டில் பிட் ரேட் எடுத்துக்கணும்னா இன்டைரக்ட் கோட்டில் ஆஃபர் ரேட் எடுத்துக்கணும் கரெக்டா. அப்போ இங்கே பிட் ரேட் எடுக்கிற தப்பு பண்ணக்கூடாது. ஆஃபர் ரேட் யூ ஷுட் கன்சிடர். ஆஃபர் ரேட்னா என்ன, 1.1970 இல்லை 1/1.1970. அப்போது வெரி சிம்பிள். எக்ஸ்போஷர் அமௌண்ட் என்னப்பா, எக்ஸ்போஷர் அமௌண்ட் இஸ் ஹவு மச், 2.8 மில்லியனா. அப்போ 2.8 மில்லியன் இன்ட்டு 1/1.970 இதுதான் இங்கே பண்ணியிருக்கான். 2.8 டிவைடட் பை 1.9 இன்ட்டு 1/1.1965. இது ஆவரேஜ் ரேட் 1.70 எடுத்துக்காத, 70க்கு பதிலாக அதான் நியாயமாக 70 எடுத்துக்கணும். ஓகே பட் இங்கே என்ன சொல்லியிருக்கான், அது அடுத்தது நம்ம ஃபார்வர்டு கவரில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இது ஸ்பாட்டில் வரும்போது ஸ்பாட் ஆஃபர் ரேட் எடுத்துக்காத, ஆவரேஜ் ரேட் எடுத்துக்கொண்டான். அவன் கொடுத்துருக்கிறதுனால பண்ணுற சிம்பிள் ஆவரேஜ். அப்போ 1.1960 ப்ளஸ் 1.1970 டிவைடட் பை 2ன்னு பண்ணி 1.1965 இது எங்கே வந்ததுன்னு புரிஞ்சுதா எப்படின்னு. ஓகே யூ வில் கெட் பவுண்டு 2.340 மில்லியன். பவுண்டில் கன்வெர்ட் பண்ணியாச்சு லோக்கலைஸ் கரன்சி. 3 ஆப்ஷன்லையும் பவுண்டு ரிசீவபிள் அமௌண்ட் பார்த்து எதில் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட்டர் தானே, அப்போ எதில் ஹையஸ்ட் ரிசீவபிளோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். புரியுதா. நெக்ஸ்ட் ப்ரொபோசல் ஆஃப் மிஸ்டர் வில்சன். ஃபார்வர்ட் ரேட் இஸ் ஹவு மச், 1.1970. எங்கே பாரு ஃபார்வர்ட் ரேட். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன், நெக்ஸ்ட் ப்ரொபோசலில் யூஸ் ஃபார்வர்ட் ஹெட்ஜிங்னு கேட்டிருக்கான். ஓகே மிஸ்டர் வில்சன் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறோன்னா ஃபார்வர்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்போ ஃபார்வர்ட் ரேட்டு கம்ப்யூட் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள். ஸ்பாட் ரேட்டு கொடுத்துருக்கான் 6 months ஃபார்வர்ட். இப்போ சொல்லு இது பவுண்டு கொட்டேஷனா யூரோ கொட்டேஷனா, பவுண்டு கொட்டேஷன். பவுண்டு கொட்டேஷன் கரெக்டு. இங்கே ஃபார்வர்ட் ஸ்வாப் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபார்வர்டு பாயிண்ட்ஸில் 0.6-0.55 ப்ரீமியம் ஸ்வாப்பா டிஸ்கவுண்ட் ஸ்வாப். ஏன்னா அதாவது அசெண்டிங் ஸ்வாப் அப்போ டிஸ்கவுண்ட்டு அப்போ கம்மி பண்ணணும். புரியுறதா. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, 1.1960 மைனஸ் ஓகே 0.0060 இந்த மாதிரி பண்ணணும். ஓகே 1.1970 மைனஸ் இப்படி கொடுத்துருந்தாலும் ஓகே யூரோ சென்ட்னா யூ வில் கன்சிடர் டு பி லாஸ்ட் 4 டிஜிட்டில் கன்சிடர் பண்ண. புரியுறதா. அப்போ 1.19 வாட் இஸ் தட் ஓகே இப்படி மைனஸ் பண்ணுறேன்னா. ஓகே 1.1970 மைனஸ் 0.0055 இப்படி புரியுறதா என்ன பண்ணுறேன்னு. ஓகே இதில் ஒரு கேட்ச் இருக்குப்பா. இப்போ இது 2 மைனஸ் பண்ணிவிட்டு என்ன கிடைக்கிறதுன்னு பாரு. பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிச்சு பிட் ரேட்டை ஆஃபர் ரேட் எடுத்துக்கணும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு. வெரி சிம்பிள். இங்கே பாரு 1.1970 எந்த ரேட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்னு புரிஞ்சுண்டியா. பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்னா பிட் ரேட்டை எடுத்துக்கூடாது, ஆஃபர் ரேட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஈவன் தோ யுவர் செல்லர் யூ வில் கன்சிடர் பிட் ரேட் இஃப் ப்ரொவைடட் த கோட் இஸ் டைரக்ட் கோட். இங்கே இன்டைரக்ட் கோட் கொடுத்துருக்கிறதுனால ஓகே அங்கே டைரக்ட் கோட்டாக இருந்தால் பிட் ரேட் எடுத்துப்போம் இல்லையா. இப்போ இன்டைரக்ட் கோட்டால் ஆஃபர் எடுத்துக்கணும். அப்போ 1.1970 1/1.1970 பண்ணணும். பட் 55 cent ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஃபார்வர்டு திஸ் ஸ்பாட் ரேட். அப்போ ஸ்பாட் ரேட் மைனஸ் பண்ணு. அப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கணும். 1.1970 மைனஸ் 0.0055 இது என்ன நம்பர், 1 divided by this number, 1 divided by இந்த நம்பர். அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகே கேன் யூ see here see yes okay 1.1915 yeah 1/1.1915. அப்போ 2.8 million into 1/1.1915 or directly 2.8 million divided by 1.1915. how much is that, 2.35
million. புரியுறதா? ரெண்டாவது ஆப்ஷன் ஃபார்வர்ட் கவர். நெக்ஸ்ட் proposal of current. இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ், கரன்சி ஃபியூச்சர்ஸ், கரன்சி ஆப்ஷன் வந்தாலே ஓகே கொஞ்சம் டெக்னிக்காலிட்டி இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணோம். ஆப்ஷன்னா புட் ஆப்ஷனா கால் ஆப்ஷனா, ஓகே ஒரு வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வேறு ப்ரீமியம் இருக்கலாம். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே இது மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்லையும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் செல்லா ஃபியூச்சர் பையா, அப்போ தான் உனக்கு ப்ராஃபிட்டாக லாஸானு கரெக்டாக வரும். நீ ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு இன்னும் தப்பாக எடுத்துன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு செல் பண்ண வேண்டியதை ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, லாஸே கெயினாக மாறிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் ஃபியூச்சரில் few more things are there. Contract size, okay, the futures are given for euro futures, pound futures னு பார்த்துக்கணும். இப்போ டிரான்சாக்ஷன் ஃபாரின் கரன்சி என்ன இந்த ஆளுக்கு ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கானா, அப்போது யூகே பேஸ்டு கம்பெனி ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் ஃபாரின் கரன்சி என்ன யூரோ, இதை ஞாபகம் வச்சுக்கோ. யூரோ தானே ஃபாரின் கரன்சி. இப்போது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் கொட்டேஷன், ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகுது இல்லையா, ஃபியூச்சர்ஸோட கொட்டேஷன் என்னத்தில் கொடுத்துருக்கான்னு பாரு. ஃபியூச்சர்ஸ் கொட்டேஷன் 6 months, yes 6 months future contract trading at 1.1943 per pound னு கொடுத்துட்டான். அப்போ பவுண்டுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, பட் பவுண்டுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கான். ஓகே பட் எக்ஸ்போஷர் அமௌண்ட் என்ன, யூரோவில் எக்ஸ்போஷர் அமௌண்ட் இருக்குது. புரியுதா? யூ நீட் டு கன்வெர்ட் யூசிங் த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஃபியூச்சர் ப்ரைஸ், கரண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ் என்ன 1.1943. அப்போ முதல்ல கன்வெர்ட் பண்ணோம். வேல்யூ எக்ஸ்போஷர் அமௌண்ட் இருக்கு இல்லையா 2.8 million, திஸ் இஸ் இன் யூரோ, பட் யூ நீட் டு கன்வெர்ட் இன் டு பவுண்ட் ஸ்டெர்லிங். ஏன்னா பவுண்டுக்கு தான் ஃபியூச்சர்ஸ் கொட்டேஷன் கொடுத்துருக்கான். அதை எதால் சார் கன்வெர்ட் பண்ணோம்னா, ஓகே இது ஃபியூச்சரோட கரண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ், கரண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ்னால் நீங்கள் ஃபியூச்சரில் இந்த ப்ரைஸ் பண்ணால் எவ்வளோ அப்போ தானே தெரியும் உனக்கு எவ்வளோ இது வருதுன்னு. ஓகே இப்போ ஈக்குவலண்ட் பவுண்ட் அமௌண்ட் வருது. ஸோ ஈக்குவலண்ட் பவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ 23,44,470 பவுண்ட். லிசனிங்கா? இப்போ நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்? பிகாஸ் உனக்கு பர் கான்ட்ராக்ட் 62,500. இது மாறாதுப்பா. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் 62,500 தான் பவுண்டோட கான்ட்ராக்ட் சைஸ். ஓகே கரன்சி மார்க்கெட்டில் பவுண்டோட கான்ட்ராக்ட் சைஸ். மெனி கொஷின்ஸில் கொஷின் இல்லை, ப்ராக்டிகலி 62,500 லண்டன் ஓகே மார்க்கெட்டில் இதுதான் ஃபிக்ஸ்டு. எனிவே 23,44,470 டிவைடட் பை 62,500. how many contracts? 37 contract to the nearest whole number. கொஷினில் கொடுத்துருக்க நியரஸ்ட் ஹோல் நம்பர் தான் நீ பண்ணிக்கணும். ஓகே 37 contracts you will take. now இப்போ இங்கே தான் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். ஃபியூச்சர் செல்லா பையான்னு பார்க்கணும். ஓகே வெரி சிம்பிள். நான் என்ன சொல்லிடுங்க, when you are thinking of futures, உனக்கு வந்து ஃபியூச்சரில் you are going to sell what is your ஃபாரின் கரன்சி யூரோவா? எஸ் யூகே பேஸ்ட் கம்பெனி யூரோ ஃபாரின் கரன்சினா அதுவும் யூரோப்பில் இருக்குன்னு வச்சுக்காதப்பா. யூரோ கரன்சி பார்த்தோன்னா யூரோ இஸ் ஃபாரின் கரன்சி. ஓகே எஸ் எக்ஸ்போர்ட்டட் டு ஜெர்மனினா யூரோவில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். அப்போ யூரோ என்ன? ஃபாரின் கரன்சி. இந்த ஃபாரின் கரன்சி பையபிள், ரிசீவபிளா பேயபிளா? ஓகே ரிசீவபிள், எக்ஸ்போர்ட்டர் கரெக்ட். இஃப் ஹி ஹாஸ் ரிசீவபிள், நீ சொல்லி இதை செல் பண்ணுவியா பை பண்ணுவியா? ஃபியூச்சர் செல். அப்போ செல் என்ன ஸ்ட்ராட்டஜினா, செல் யூரோ ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி. பட் கரன்சி மார்க்கெட்டுக்கு நான் போய் பார்த்தா அங்கே யூரோ ஃபியூச்சர்ஸ் இருக்கா, டாலர் பவுண்ட் ஃபியூச்சர்ஸா? பவுண்ட் ஸ்டெர்லிங் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. அப்போ செல் யூரோ ஃபியூச்சர்ஸ்னா இஸ் ஈக்குவலன் டு பை பவுண்ட் ஃபியூச்சர்ஸ். எப்படி செல் பண்ணுவேன்? பை பவுண்டு அதாவது ஃபியூச்சர்ஸ் யூரோ ஃபியூச்சர்ஸ் வித்துட்டு பவுண்டு தானே வாங்கணும். பவுண்டு ஃபியூச்சர் இருந்தால் என்ன பண்ணுவேன்? பை பவுண்ட் ஃபியூச்சர்ஸ். அப்போ பொசிஷன் என்ன? பை ஃபியூச்சர்ஸ் அட் வாட் ப்ரைஸ்? கரண்ட் ப்ரைஸ். அப்போ இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் டிரான்சாக்ஷன் எடுக்கச்சு ஃபியூச்சர்ஸோட ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன? 1.1943. ஓகே ஃபியூச்சரோட ப்ரைஸோட தான் கம்பேர் பண்ணோம். ஸ்பாட் மார்க்கெட் வேறு, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வேறு. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே சரி. அப்போ இது பை பண்ணுவேன். செல் பண்ணுறது எந்த ரேட்டில் சார்? ஆஃப்டர் 6 months ஸ்பாட் ரேட் அண்ட் ஃபியூச்சர் ரேட். வேறு ஃபியூச்சர் whenever future convergence will happen சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபியூச்சர் டேட்டில் மெச்சூரிட்டி டேட், ஃபியூச்சர் டேட் மோஸ்ட்லி வில் கன்வெர்ட் டு ஸ்பாட் ரேட். ரெண்டு ஒன்றா தான் இருக்கும். சம்டைம்ஸ் வேறு கொஷினில் கொடுத்துருப்பான். வேறு எங்கே கொஷின் கொடுக்குறானோ அங்கே ஃபியூச்சர் ட்ரான்சாக்ஷன்ஸ் கரெக்ட் பண்ண, ஸ்பாட்டோட கம்பேர் பண்ண. புரியுதா? ஃபியூச்சரை ஸ்பாட்டில் கலக்கூடாது. பட் யூஸ்வலி ஃபியூச்சர் மெச்சூரிட்டி டேட்டில் ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் ஒன்றா ஆகிடும்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஃபியூச்சர்ஸ்க்கு போய் பாரு, புரியலன்னா அங்கே சொல்லியிருக்கேன் எல்லாமே. ஓகே டீடைல் டிஸ்கஷன் ஐ ஹவ் மேட் காம்ப்ரஹென்சிவ் ரிவிஷன் சீரிஸ் ஃபியூச்சர்ஸில் அங்கே போட்டிருக்கேன். ஓகே ஐ வில் ப்ரொவைட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் இஃப் பாசிபிள். பட் தேர் ஹவ் டிஸ்கஸ் கம்ப்ளீட்லி. ஏன்னா இதெல்லாம் ஐசோலேட்டடாக வெறும் ஃபாரெக்ஸ் கொஷின் ஆன்சரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா ஒன்றும் புரியாது. தலை புரியாது, கால் புரியாது. புரியுதா? எல்லாத்தோட லிங்க் இருக்குது. டெரிவேட்டிவ்ஸோட பேசிக்ஸை நம்ம படிக்கிற மாதிரி நல்லா டீப்பாக படித்தாதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் தரோலி. புரியுதா? ஓகே see here. ஆஃப்டர் 6 months ஸ்பாட் ரேட், ஃபியூச்சர் ரேட். இங்கே என்ன அப்படின்னா ஒரே ரேட்டுன்னு கொடுத்ததுனால என்ன? ஓகே கன்வெர்ஜ் ஆகிருக்கு, ரெண்டு ப்ரைஸும் ஒன்று தான் அப்படின்றத நம்ம ஓகே வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ 1.1873 இஸ் த க்ளோசிங் செல்லிங் ப்ரைஸ். அப்போ பை அட் 1.1943, செல் அட் 1.1873. ஓகே ப்ராஃபிட்டா லாஸா? பை அட் 1943 அதிகமாக வாங்கிட்டு குறவாக வைக்கிறான். இட் இஸ் அ லாஸ். லாஸ். ஓகே சரி. இப்போ லாஸ் இது என்ன சார்? இது பர் கான்ட்ராக்ட். இது வந்து என்ன 0.0070 இஸ் அ லாஸ் பர் கான்ட்ராக்ட்.
Are you listening? அப்போ what is the number of contract? 37 contract into contract size எவ்வளோ 62,500. ஓகே இன்டூ லாஸ்ன்னு பண்ணேன்னு வச்சுக்கோ, இன்டூ திஸ் லாஸ் அமௌண்ட். ஆனால் என்ன தெரியுமா, இங்கே இந்த லாஸோ யூரோவில் இருக்குது, கான்ட்ராக்ட் சைஸோ கான்ட்ராக்டோ பவுண்டில் இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 0.0070 இது யூரோவாக மாறிடும். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? த டோட்டல் லாஸ் அமௌண்ட் யூரோவில் மாறிடும். ஏன்னா இது யூரோ தானேப்பா அல்டிமேட்லி. புரியுறது என்ன சொல்கிறேன்னா, 37 கான்ட்ராக்ட் இன்டூ கான்ட்ராக்ட் சைஸு, அதை போய் கன்வெர்ட் பண்ணி யூரோ ரேட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா 16,188 கன்வெர்ட் ஆகிடும். இந்த யூரோன்றது இந்த யூகே கம்பெனிக்கு ஃபாரின் கரன்சி, நாட் ஹோம் கரன்சி. பட் அல்டிமேட்டாக ஓகே உன்னோட ரிசீவபிள் அமௌண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோம் கரன்சி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அப்போ எகெயின் ரீகன்வெர்ட் பண்ணணும். புரியுறதா என்ன ப்ராப்ளம்னு? சரி, ஒன் லைன் சம்மரிப்பா. எங்கள் ஃபியூச்சர்ஸ் கொஷனில் ஓகே கொட்டேஷன் வந்து ஆப்போசிட் கரன்சிக்கு கொடுத்துருக்கானோ அங்கே ஓகே நீ ஃபியூச்சர் ட்ரேடு பண்ணுறதுக்காக கன்வெர்ட் பண்ணணும், ஃபியூச்சர் ப்ரைஸில் வச்சு கன்வெர்ட் பண்ணி எகெயின் ப்ராஃபிட் ஆர் லாஸு ஃபாரின் கரன்சியில் வரும். அதை திரும்பி ரீகன்வெர்ட் பண்ணி ஓகே உன்னோட ஹோம் கரன்சியில் நீ ஜட்ஜ் பண்ணணும். ஓகே ஹவு மச் இஸ் த லாஸ்ன்னு. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ பவுண்டில் எனக்கு லாஸ் வேணும்ப்பா, யூகே பேஸ்ட் கம்பெனி தான், எனக்கு பவுண்டில் தானே லாஸ் தெரியணும். ஓகே பட் பவுண்டில் லாஸ் இல்லாத யூரோவில் லாஸ் வருதுன்னா எப்படி என்ன பண்ணணும்? ஆஃப்டர் 6 months கன்வெர்ட் பண்ணிச்சு. என்ன சார் கன்வெர்ட் பண்ணணும்னா மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஏன்னா ஃபியூச்சரை இன்றைக்கி வாங்கிட்டேன், கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ரேட்டில் கன்வெர்ட் பண்ணணும் சார்? ஸ்பாட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணு. 6 மாதம் கழிச்சு தானே அது ஃபியூச்சர் இன்றைக்கி மெச்சூர் ஆகிறது, 6 மாதம் கழிச்சு தான் மெச்சூர் ஆகிறது. அன்றைக்கி என்ன ஸ்பாட் ரேட்டோ அன்றைக்கி கன்வெர்ட் பண்ணிவிடு. புரியுறதா? அப்போ ரெண்டுமே ஓகே திஸ் அமௌண்ட் ரிசிப்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே இது 2.8 million யூரோ ரிசிப்ட், இது யூரோ ரிசிப்ட், இதுவும் யூரோ ஓகே லாஸ். டோட்டல் யூரோ எக்ஸ்போஷர் அமௌண்ட் என்ன? 27,83,812. இதான் யூரோ ரிசீவபிள். பட் எனக்கு யூரோ ரிசீவபிள் இல்லை, எனக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன கன்வெர்ட் பண்ணுவேன்? மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ். 6 மாதம் கழிச்சு என்ன ஸ்பாட் ரேட்டோ அது என்ன கொடுத்துருக்கான கொஷனில்? எஸ் திஸ் இஸ் சேம்னு கொடுத்துட்டான். 6 months கழிச்சு ஸ்பாட் ரேட்டும் ஒன்று, ஃபியூச்சர் ரேட்டும் ஒன்றுன்னு கொடுத்துருக்கான். இங்கே தான் நீ கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோம். இங்கே 2 1ன்னு கொடுத்ததுனால இப்படி பண்ணோம், இந்த இடத்துல 2 1ன்னு கொடுத்ததுனால இப்படி பண்ணியிருக்கோம். பட் இங்கே ஃபியூச்சர் ரேட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஓகே ஸ்பாட் ரேட் மெச்சூரிட்டி டேட்டில் வேறு நம்பர்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ என்ன தெரியும் பண்ணோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கச்சு இந்த ரேட் எடுத்துப்பேன், ஃபியூச்சரோட கம்பேர் பண்ணி ஃபியூச்சர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும். பட் அதை வச்சு கன்வெர்ட் கடைசியாக பண்ணுறல எல்லாத்தையும் அது பண்ணிச்சு இந்த ரேட்டை தான் எடுத்துக்கணும், ஃபியூச்சர் ரேட் எடுத்துக்கூடாது. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் nuance. இது ஏன்னா இந்த கொஷனில் அந்த மாதிரி கேட்கல, பட் வேறு கொஷின் அந்த மாதிரி கேட்டிருக்கிற கொஷின் நான் பார்த்துருக்கேன், வேறு எக்ஸாமினேஷன் கொஷின். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் யூ நீட் டு ரிமெம்பர். சரி ஓகே தட் லெவல் ஆஃப் கிளாரிட்டி, இந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி இட் இஸ் எக்ஸ்பெக்டட் அட் சிஏ ஃபைனல் லெவல். புரியுதா? ஏதோ சும்மா ஏதோ கொஷின் ஆன்சர் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா மட்டும் போகிறது, நம்பரை பண்ணால் கரெக்டாக எப்படி நம்பர் வரும்? அதனால தான் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ஃபாரெக்ஸில் டிஃபிகல்ட்டி வரதுக்கான ரீசனே இதுதான். ஏன்னா கொட்டேஷன் எந்த கொட்டேஷன் எடுத்துக்கணும், எந்த ரேட், அவ்வளோதான் கரெக்டான ரேட் எடுத்தால் அந்த சாப்டரே ஓவர். அதுக்கான லாஜிக், அதுக்கான ரீசனிங் உனக்கு புரிஞ்சிருத்துன்னா, கரெக்டான ரேட் எடுத்துனா மொத்த கொஷின் ஈஸியாக சால்வ் ஆகுது. நம்பர் மாறி எடுத்துனா எனிவே ஃபைனல் சொல்யூஷனே மேட்ச் ஆகாது. 8 மார்க்ஸ் கேட்டாலும் சரி, 10 மார்க்ஸ் கேட்டாலும் சரி, ஃபுல் மார்க்ஸ் போய்டும். எல்லா மார்க்ஸும் தே வில் டிடக்ட். அந்த 2வது ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ரேட்டை தப்பாக எடுத்தோம்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி 0ன்னு போட்டுருவோம். புரியுதா? சரி, ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஆப்ஷன் பி இஸ் ப்ரிஃபரபிள். ஏன்னா ஹையஸ்ட் இன்ஃப்ளோ எங்கே இருக்குன்னு பாரு. 1 இஸ் தட் 3 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? 2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2.340, 2.35 இஸ் மோர், 2.35. இங்கே என்ன எவ்வளோ வருது? 2.344. அப்போ 2.35 is the highest. Option B okay is preferable because option A and C produces least receipts. Further, in case of proposal A, there must be a doubt as to whether this would be acceptable to German firm as it is described as a competitive market as moving into first time. Very simple. என்ன சொல்லியிருக்கா? ஓகே ப்ரப்போசல் ஏல வெதர் திஸ் வுட் பி அக்செப்டபிள் டு ஜெர்மன் ஃபர்ம்னா, ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் தான் கொடுத்துருக்கான். 3த்துலேயும் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது லாஸ்ட்டாக நீ கம்ப்யூட் பண்ணிட்டு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துன்னு சொல்லியிருக்கான். சி வாட் தேவ் ஆஸ்க்டு இன் யோர் ஒப்பீனியன் விச் ஆல்டர்னேட்டிவ் யூ கன்சிடர் மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு கொடுத்துருக்கான். ஃபைன் ஆப்ஷன் 2 ஃபைன். பட் என்ன தெரியுமா, மிஸ்டர் பிட் மார்க்கெட்டிங் சஜஸ்ட் நாட் ரிமூவ் த டிரான்சாக்ஷன் ரிஸ்க் ஷுட் இன்வாய்ஸ்ட் இன் ஜெர்மன் ஃபர்ம் இன் ஸ்டர்லிங்னு கொடுத்துருக்கான். ஸ்டர்லிங்லேயே இன்வாய்ஸ் பண்ணுன்னு கொடுத்துருக்கான். பட் என்ன ப்ராப்ளம்னா, இது யூகே பேஸ்ட் கம்பெனி. ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ ஜெர்மனிக்கு. புரியுறதா? அப்போது எங்கேயான போய் நான் இந்தியாவில் இருக்கேன்ப்பா, இந்தியாவிலேருந்து நான் குட்ஸை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்து ஐஎன்ஆரில் தான் நான் வந்து தே வுட் ப்ரிஃபர் ஓகே இன்வாய்ஸிங் வந்து ஐஎன்ஆரில் பண்ணணுன்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே யூ கேனாட் சே நான் டாலர்லேயே நான் இன்வாய்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா காம்படிட்டிவ் மார்க்கெட் உன்னை விட ஒரு நல்ல சுப்பீரியர் மார்க்கெட்டுக்கு நீ என்ட்ராரு அப்படின்னாக்கா, இப்போ யூகே அவன் அதான் சொல்லியிருக்கான், யூகே காட்டிலும் ஜெர்மன் மார்க்கெட் இஸ் வெரி காம்படிட்டிவ், ரைட்? இப்படி காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் ஓகே என்னோட கரன்சியில் போய் நான் அந்த கண்ட்ரியோட கரன்சியில் தான் இன்வாய்ஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? நான் ஐஎன்ஆர் இங்கேருந்து நான் ஒரு குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் உனக்கு பில் வந்து ஐஎன்ஆரில் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க,
it will not be acceptable by all the firms. புரியுதா? அதாவது நோட்டாக கொடுத்துருக்கான். இட்ஸ் அ காம்படிட்டிவ் மார்க்கெட். முதல் தடவை அங்கே போகிறதுன்றது அப்போ இந்த மாதிரிலாம் காரியம் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரப்போசல் 1 இஸ் நாட் தட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, சி ஏ there must be a doubt as to whether this would be acceptable to German firm as it is described as a competitive market moving to first time. Okay, with this we are through with this question number 37. Okay, right, we will discuss question number 38. From question number 38 we will discuss in the next video. Thank you.